ஹாய்மா, மீன் வந்து வெலை மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படி நல்லா க்ளீனாக இப்போ எப்படி அழுக்காக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி தடவிட்டால் தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இதை நம்ம வந்து நல்ல வெள்ளையாக கழுவி எடுக்கணும். ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம முதல்ல உரசிக்கலாம். இப்படி உரசி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி இது ஓரத்தெல்லாம் நல்லா உரசி எடுக்கணும். இப்போ இந்த நடுவில் உள்ளதெல்லாம் இதில் அழுக்கு இருக்கும். இதை வந்து வராத கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், எலும்புக்குள்ளே சில இது மாட்டியிருக்கும். அதை அப்படி இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பீஸாக இதே மாதிரியே கழுவி எடுக்கணும். தண்ணி தெளித்து கழுவணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு அந்த செதில்கள்லாம் ரிமூவ் ஆகிடும். அந்த இது தலை பீஸ் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் நல்லா உரசி எடுக்கணும். இல்லைன்னா குழம்பு வந்து ஸ்மெல் வரும். இது தேய்க்க பார்த்தீங்கன்னா செதிலும் வரும், ஒரு மாதிரி கொலப்பாகவும் போகும். அது வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்கணும். தலை கழுவுறப்ப தான் கொஞ்சம் கவனமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இதை நல்லா உரசி எடுக்கணும். இதுவே ஆறுலலாம் பக்கத்தில் இருந்தோன்னா இப்போ நல்லா நிறைய தண்ணி போட்டு நல்லா கழுவி வெள்ளேன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். வெக்கேஷனெல்லாம் போனீங்கன்னா அந்த ஒகேனக்கல் சைடில் கடல் பக்கம்லாம் பாருங்களேன், சூப்பராக இந்த மாதிரி வெள்ளையாக நல்லா கழுவி எடுக்கணும். ஒவ்வொரு பீஸாக இதே மாதிரியே கழுவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வால் பகுதியில் நிறைய செதில் இருக்கும். இதை நல்லா உரசி எடுக்கணும். ஏன்னா குழம்புல வந்து அடியில் தங்கிடும். மீன் குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இது சரியாக நம்ம சுத்தம் பண்ணலைன்னா அந்த இதெல்லாம் செதியெல்லாம் தங்கிட்டு சாப்பிடவே முடியாது, அடியில் போய் உட்காந்துரும். நல்லா உரசி எடுக்கணும். வால் பகுதி மட்டும், தலையை எப்படி உரசிங்களோ அதே மாதிரி வாலுக்கும் நம்ம நல்லா உரசி கொண்டுட்டு போகணும். இந்த அளவுக்கு இதை நல்லா உரசி எடுக்கணும். உரசி எடுத்தால் தான் அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இடுக்கில் உள்ள அழுக்கை தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு, இங்கே பாருங்கள் இப்படி இருக்கா, இதை ப்ரெஷ் வச்சு எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் ஈஸியாக போயிடுச்சா. இப்போ நம்ம டேப்பில் இது பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள் ஒரு அழுக்கு கூட இல்லை. இந்த மாதிரி பண்ணிடுவேன். அதுக்கு தான் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறது. கையில் இது பண்ணால் கையில் வந்து எலும்பு குத்திடும். அதனால் இப்போ இந்த மாதிரி இருக்கா, இதை முதல்ல எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த இதை க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ எப்படி சுத்தமாகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? மீன் எல்லாம் உரசி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? இதை நம்ம வெள்ளையாக ஆகிற வரைக்கும் நம்ம கழுவி எடுக்கணும். மீனை வந்து கழுவலைன்னா சீக்கிரமே குழம்பு கெட்டு போயிடும். எவ்வளோ தண்ணி அழுக்காக இருக்குது. இருக்குது. இப்போ நம்ம உப்பு, கல் உப்பு போட்டு நம்ம கழுவணும். கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி உரசணும். கட்டியிலே உரசணும்.
உட்காந்து கழுவுற மாதிரி வசதி இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு நீட்டாக உட்காந்து கழுவி எல்லாம் தெளிவாக காமிச்சிருவேன் வீடியோவில். அந்தளவுக்கு இங்கே வசதி இல்லை. இப்போ இதை உரசின பிறகு திருப்பியும் 2-3 கழுவணும். இப்போ தண்ணி திருப்பியும் எவ்வளோ அழுக்காயிடுச்சு பாருங்கள். 2-3 தடவை கழுவி எடுக்கணும். தண்ணியில் எவ்வளோ அழுக்கு பாருங்கள் திருப்பி. இப்போ ஒரு முறை கழுவிட்டோம். இன்னொரு முறையும் கல் உப்பு போட்டு தேய்ச்சி கழுவலாம். இப்போ எவ்வளோ அழுக்கு வந்து வர்றது பாருங்கள். இதே மண் சட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக ஈஸியாக போயிடும் அழுக்கெல்லாம். ஏன்னா மீனை இப்படி உரசி கழுவி எடுக்கிறதுனால தான் மீனுக்கு மட்டும் வேலை ஜாஸ்தி. மீன் வாங்கிட்டு வரேன்டாங்கனாலே அவ்வளோதான், நமக்கு இந்த வேலையை நினச்சே பயமாக இருக்கும். இப்போ திருப்பி அதே மாதிரியே கழுவிடுறாங்க. மீனில் நிறைய சத்து இருக்கனால கொடுக்கணுமே பிள்ளைங்களுக்கெல்லாம். அதனால் வாங்கியும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் 2-3 தடவை கழுவிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து காமிச்ச தண்ணி, கழுவுன தண்ணி எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கழுவுன தண்ணி கொஞ்சம் கருப்பு கம்மியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இன்னமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு தடவை கழுவணும். இப்போ இன்னொரு தடவை கல் உப்பு போட்டு கழுவணும். நான் எப்போயுமே 3 தடவை உரசி கழுவுவேன். பார்த்திங்கன்னா நல்ல குழம்பும் வாசமாக இருக்கும். செதிலும் எதுவுமே தங்காது, நல்லா இருக்கும். கழுவி எடுக்கிறதுல தான் குழம்பு டேஸ்ட்டு. இப்போ இதை திருப்பி ஒரு 2-3 அலசி அலசிக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து வெள்ளையாக தான் இருக்குது. இந்த அளவு வரைக்கும் நம்ம கழுவி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மீனை வந்து இது மாதிரி ஒரு வடிபாத்திரம் எடுத்து அதில் வந்து நம்ம தண்ணி வடிய விட்டுறலாம். தண்ணி வடிய விட்டுட்டு மசாலா தடவுனா தான் மசாலா நிற்கும். இல்லைன்னா தண்ணியோட மசாலா வறுக்கிற மீனுக்கு தடவுனோம்னா அப்படியே இப்போ வறுக்கும்போது பார்த்திங்கன்னா மசாலா ஒட்டாமல் பிரிஞ்சு போயிடும். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் நல்லா வடிய விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி வடிய விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், மீனெல்லாம் இப்போ எவ்வளோ கழுவி எவ்வளோ நல்ல பளிச்சுன்னு வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். நம்ம ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு காமிச்சதுக்கும் இப்போயும் பாருங்கள் எவ்வளோ நல்ல வெள்ளையாக இருக்குன்னு. இது மாதிரி நம்ம கழுவி எடுத்தால் தான் நல்லா வெள்ளைன்னு இருக்கும். குழம்புக்குன்னு தனியாக நான் பிரிச்சுட்டேன். இது வந்து மசாலா வறுக்கிறதுக்காக இதை வந்து தனியாக வச்சுருக்கேன். இது மாதிரி கழுவி எடுத்தோன்னா குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த குழம்பு மீனை என்ன பண்ணணும், நம்ம மஞ்சத்தூள், உப்பு, கல் உப்பு இதையும் போட்டு பெரட்டி என்ன பண்ணிடணும், வச்சிடணும். வச்சுட்டா குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல இதில் வந்து உப்பு இறங்கி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சோம்னா நல்லா பெதறிடணும். எல்லா மீன்லேயும் படுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி போட்டு வச்சுக்கலாம். ஓரமாக இருக்கட்டும். வறுக்கிற மீனுக்கு வந்து நம்ம மீனுக்கு தகுந்த மாதிரி உரப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா இது ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் வந்து
ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து தூள் உப்பு மட்டும் கையில் எடுத்துக்கிறேன். ஏன்னா அளவு தெரியாமல் கூட போயிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மசாலா அப்போ தான் நல்லா பிடிச்சி ஒட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 2 3 4 மீனுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைச்சியோ சேர்த்துக்கங்க. அடுத்து லெமன் ஒரு பழம் புழிஞ்சுக்கலாம். மிளகு ஜீரகம் பொடி இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் மீனுக்கெல்லாம் கொஞ்சமாவது சேர்த்தா தான் பிள்ளைங்க பார்க்குறதுக்கே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் 1 பழம் கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அடுத்து கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு நான் வந்து இது பெரிய ஸ்பூனு, அதனால் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து அரிசி மாவு இந்த ஸ்பூனு, இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேருங்க, மீன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலாவை பிரட்டிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக இது பண்ணுங்கள். பத்தலைன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா மீனில் வந்து மசாலா ஒட்டாது. அதுதான் இந்த மாதிரி மசாலா வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேணாம், இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் மீனில் ஒட்டும். இப்போ மீனெல்லாம் உள்ளே எடுத்து போட்டு கலந்து வச்சுக்கலாம். கம்மி மீனாக இருந்தால் ஒரு ஸ்லைஸாக தடவி எடுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் பாத்திரத்திலே போட்டு கலந்து எடுத்துக்கிறேன். எல்லாம் பாத்திரத்தில் போட்டு இப்படி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சுற்றி கலங்க, அப்போ தான் மீன் உடையாது. இப்படி நல்லா சுற்றி கடையணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், மசாலா எல்லாத்துலேயும் கோட்டாயிருச்சு. மாதிரி எப்போயும் மீனுக்கு இது மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பெரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் பட்டிருக்கா. இது மாதிரி கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு. அதுக்கு தான். சின்னதாக இருந்தால் மீன் உடையும். பாத்திரம் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் சரியாக இது பண்ண முடியாது, மீன் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நம்ம மூடி வச்சு 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அழகாக முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக மசாலா ஒட்டி இருக்கும். இது மாதிரி மீன் கழுவி எடுத்து சமைச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் நல்லா ஊறட்டும், குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல புளிப்பு உரப்பு எல்லாம் நல்லா தூக்கலாக போட்டு மாங்காய் 2 போட்டு சாப்பிட்டிங்கன்னா அடடடா எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுமா. இதே மாதிரி நீங்களும் கழுவிட்டு மீன் நல்ல வாடை இல்லாமல் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.